வணக்கம். நான் உங்கள் இளையராஜா விவசாயி பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம வயல் ஓரத்தில் வந்து பப்பாளி மரம், நாட்டு பப்பாளி மரம் வந்து பழம் சாப்பிட்டுட்டு வீட்டில் விதை தூவினோம். அது எல்லாமே முளைச்சிது. ஒரே இடத்துல முட்டா இருக்குதுன்ட்டு நம்ம வயலில் வந்து ரோட்லேருந்து ஓரமாக, வாய்க்கால் ஓரமாக மண் அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும், மற்றபடி குருவிகள் யார் வேணாலும் பறிச்சிக்கலாம்ட்டு ஒரு எண்ணத்தில் வந்து பப்பாளி மரம் வச்சேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மரம். 6 மரத்தில் பார்த்திங்கன்னா 5 மரம் பெண் மரம், 1 மரம் வந்து ஆண் மரம். இதுதான் ஆண் மரம். ஆனால் எல்லாருமே வந்து ஆண் மரம் தேவையில்ல, வெட்டிடு அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஒரு ஆண் மரம் இல்லாமல் பெண் மரம் மட்டும் மகரந்த சேர்க்கை செய்யும்னு எனக்கு தெரியல. ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் எப்படி கர்ப்பமாக முடியாதோ அது மாதிரி ஆண் மரத்தால் தான் உயிர்த்தன்மை வந்து உண்டாகும்ன்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆண் மரம் தேவையா தேவையில்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.